Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை கொரட்டூர் பகுதி முழுவதும் சாலை மற்றும் வீடுகளை சுற்றி தேங்கி நிற்கும் மழைநீரால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட கொரட்டூர் பகுதி மற்றும் கொரட்டூர் நிழற் சாலை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பகுதிகளை சுற்றிலும் மழை நீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது. அதாவது பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட வெளியில் வர இயலாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. சாலைகளில் தேங்கி நிற்கக்கூடிய மழை நீருடன் கழிவு நீர் சேர்ந்து நிற்பதால் பொதுமக்கள் நடந்து செல்லக்கூட அச்சம் தெரிவித்து வருகின்றனர். அப்பகுதி முழுவதும் கழிவு நீர் கலந்த மழை நீரினால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது. இருசக்கர வாகன ஓட்டிகள் முதல் பாதசாரிகள் வரை நடந்து செல்ல முடியாமலும் வாகனங்களை இயக்க முடியாமலும் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் அப்பகுதியின் முக்கிய அலுவலகமாக இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவ மற்றும் மருந்தகம் அப்பகுதியில் உள்ளதால் அதிகப்படியான நோயாளிகள் மருந்தகத்திற்கு வர இயலாமலும், முக்கியமாக மருந்தகம் சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள மழை நீரால் நோயாளிகள் மழை நீரில் நனைந்தவாறு செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக பொதுமக்களின் நலனை கருதி மாநகராட்சி அதிகாரிகள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அப்பகுதிகளில் உள்ள மழை நீரினை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கொரட்டூர் பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.